ஹாய் எல்லோருக்கும் இன்றைய மாலை வணக்கம். நான் இன்றைக்கி சிக்கன் கட்லட் வரும். சிக்கன் வேக வச்சு மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டாவது உருளைக்கிழங்கு வேக வச்சு கொஞ்சம் மசிச்சு வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இப்போ ஒரு கடாய் நம்ம அடுப்பில் வச்சுட்டு முதல்ல சோம்பு, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ரொம்பலாம் வதக்க வேணாம், கொஞ்சமாக பண்ணால் போதும். ரொம்ப கருக வறுக்கணும் அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வதக்கினா போதும். அது போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுக்கோ இல்லையா, அந்த கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருமா. அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்கள் எல்லாமே போட்டுருவோம். அப்புறம் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனையும் போடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாம் ஒன்றே போட்டுடலாம், உடனே போட்டுடலாம். இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் அந்த சிக்கன் நம்ம பசஞ்சு வச்சுக்கோம் இல்லையா, அதை அப்படியே உருண்டை பண்ணி வைக்கணும். உருண்டை பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் மூடி எடுத்துக்கணும். உங்களுக்கு சைஸ் கரெக்டாக இருக்குமா அந்த மாதிரி மூடி எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணணும், ஒரு முட்டை அடித்து வச்சுக்கணும். பக்கத்தில் பிரெட் கிராம்ஸ் வச்சுக்கணும். ஓகேங்களா? அது இப்போ இதை இப்படி எக்கில் பண்ணிவிட்டு பிரெட் கிராமில் இப்படி பண்ணிவிட்டு விட்டுட்டு பிரெட்டில் இப்படி இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் போடணும். கடைசியாக அதை மட்டும் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு இறக்கிடலாம். அதுக்கப்புறமா இதை என்ன பண்ணணும், இப்படி இந்த தட்டில் ஒரு பிளேட்டில் கட்டிட்டாக்கா இது கரெக்டாக ஒரே சைஸாக வரும். இதை இப்போ சேலை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சேலை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெயில் அப்படியே போட்டு நீங்கள் பிரிக்கலாம். நீங்கள் சைஸ் வேணும்னா இந்த மாதிரி சின்ன சைஸ் கூட எடுத்துக்கலாம். இது பாருங்க, இந்த சின்ன சைஸ் கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ சின்ன சைஸில் ஒன்று பண்ணி காட்டுறேன். ஒரு உருண்டை இருக்கா, இது எக்கில் போட்டுட்டு பிரெட் கிராம்ஸில் போட்டுட்டு அப்புறம் இதை அப்படியே வச்சு அப்படியே தட்டிட வேண்டியதான். இதை இப்போ நம்ம எண்ணெயில் போடும் பெருசு. இது நீங்கள் இரும்பு கடாயில் வைங்க. நான் கொஞ்சம் இன்றைக்கி ஸ்டீல் கடாயில் வச்சுட்டேன். எப்பவுமே இரும்பு கடாயில் தான் வைக்கிறது. நான் இன்றைக்கி ஸ்டீல் கடாயில் வச்சுட்டு ஸ்டீலில் வைக்காதீங்க. அவ்வளோதான். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் கட்லட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம சிக்கன் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.